இளம் பெண்களே, சமுதாயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாழ்ப்பாணத்துல வச்சு இன்றைக்கு மிக மிக மோசமான ஒரு கொடூரமான குற்றவாளி இன்றைக்கு கையும் களவுமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த போட்டோல இருக்கிற நபரை பாருங்க. பார்க்கும்போது எவ்வளவு அழகா, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கிறார். இவரை பார்க்கும்போது ஏதாவது தப்பு, ஏதாவது ஒரு குற்றம் செய்தது போல இவரை பார்க்கும்போது தோணுமா? இந்த போட்டோவையும் பாருங்க. இந்த போட்டோல பார்க்கும்போது இந்த நபர் தலையில முடியெல்லாம் இல்லாம மொட்டையா இருக்கிறார். பார்க்கும் போதே ஒரு சந்தேகம் வருது, கொஞ்சம் ஒரு டவுட் ஒன்று வருது இல்லோ. இந்த ரெண்டு போட்டோலையும் இருக்கிற நபர் ஒரே நபர். இந்த நபர் யாருன்னு தானே நீங்க யோசிப்பீங்க. சில நாட்களுக்கு முதல் வைத்தியர் ஒருத்தர் உயிரிழந்த நிலையில சடலமாக காருள்ளுக்கு இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை தெரியப்படுத்தினது போலீஸுக்கு. அந்த டாக்டரினுடைய காதலன், அந்த காதலன் தலைமறைவாயிட்டேர் அப்படின்ற ஒரு பயங்கரமான விஷயம் மட்டும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நானும் சில நாட்களுக்கு முதல் சொன்னேன் இல்லோ. அந்த காதலன் தான் இந்த காதலன் இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல வச்சு கையும் களவுமாக மனைவியோட சேர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவங்க எப்படி பிடிபட்டாங்க, என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்கன்ற எக்கச்சக்கமான விஷயங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே தலை சுத்துது. சொந்தங்களே, பெற்றோர்களே, இளம் பெண் பிள்ளைகளே, ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த சமுதாயத்துல இருங்க. உங்களோட நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களோட காதலர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் லேசில நம்பாதீங்க. ஒரு டாக்டர், ஒரு வைத்தியர் ஒருத்தரையே இவ்வளவு இலகுவாக இல்ல, பெரிய கஷ்டப்பட்டு பாடுபட்டு தான் ஏமாத்தி இருப்பாங்க. ஆனா ஒரு டாக்டர் ஒருத்தரையே ஏமாத்துறாங்கண்டா சாதாரண பெண்களையெல்லாம் எவ்வளவு லேசா ஏமாத்துவாங்க. இவங்க என்னென்ன விஷயம் செஞ்சிருக்கிறாங்க, எப்படி யாழ்ப்பாணத்துல வச்சு இவங்க கைது செய்யப்பட்டாங்க, என்னென்று சிக்கினாங்கன்ற சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் சொந்தங்களே. டெல்தனி என்று சொல்லப்படக்கூடிய வைத்தியசாலைக்கு பக்கத்துல ஒரு வெகனார், ஒரு வெள்ள காருள்ளுக்கு ஒரு வைத்தியர் ஒருத்தர் உயிரிழந்த நிலையில சடலமாக இருக்கிறாங்க. போலீஸுக்கு தெரியப்படுத்தி போலீஸ் அங்க போய் பார்த்தா உண்மையாகவே அப்படி ஒரு பெண் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. விசாரணையில அந்த விஷயத்தை சொன்னதே அந்த வைத்தியரினுடைய காதலன் என்று தெரிய வருது. அந்த காதலன் அதற்கு பிற்பாடு தலைமறைவாகிட்டே அந்த காதலனினுடைய நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது. பெரிய மோசடி செய்யற ஒரு மோசடிக்காரர் இந்த வைத்தியரையும் 8 மாதமா காதலிக்கிறேன் என்ற பேர்ல காதலிச்சு 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை வாங்கி கனடாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன், கனடால வாழலாம் எல்லாம் சொல்லி ஆசைகளை எல்லாம் காட்டி ஏமாத்தி 1 கோடி ரூபாய்க்கு மேல காசை வாங்கி ஏமாத்தினேர் அப்படின்றது பெரிய விஷயம் தெரிய வருது. ஸோ இதெல்லாம் நான் நேரத்துக்கே உங்களுக்கு சில நாட்களுக்கு முதலே எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். இவர் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கேன்டா, இவர தொழில் என்னண்டா இப்படி, அதாவது திரைப்படத்துல பார்ப்போம். இந்த படத்துல நான் நினைக்கிறேன் கமல்ஹாசன் தசாவதாரம் படம் போல ஒவ்வொரு கெட்டப் தசாவதாரத்துல கமல்ஹாசன் போடுவீர். அதை விட ரியல் உண்மையான வாழ்க்கையில் இப்படி ஒவ்வொரு கெட்டப்புகள் போட்டு 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 பெண்கள்கிட்ட அந்த மாதிரிக்கு கனடாவுக்கு அனுப்புறேன், உங்களுக்கு அது செஞ்சு தர்றேன், இது செஞ்சு தர்றேன் காதலிச்சு ஏமாத்துறதுதான் இவர பிரதான தொழிலா இருந்திருக்கு. என்னென்ன கடைசியா நான் உங்களுக்கு எல்லாம் வரிசையா சொல்றேன். என்னென்ன வழக்கு இருக்கு, என்னென்ன காசுகள் ஏமாத்தி இருக்கிற எல்லாம் லிஸ்ட் போட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆனா இதெல்லாம் இந்த வைத்தியர் ஏமாத்தினதுக்கு பிற்பாடு என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறீர்? இவர் நீர்கொழும்புல சியாலவியோ ஒரு பகுதி ஒன்றுல கடல் மூர்க்கமா தப்பிச்சு போறதுக்கு எல்லாம் பக்காவா பிளான் பண்ணியிருக்கிறார். ஆனால் அதுக்கான சாத்தியம் இல்லை, பிடிபட்டுருவேர் அப்படின்றதெல்லாம் தெரிய வந்ததுக்கு பிற்பாடு அதை கைவிட்டு போட்டு கொழும்புல வெள்ளவத்தையிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த பஸ்ஸில் எப்படி தெரியுமா வந்திருக்கிறார்? பாருங்க, பார்க்க மொட்டையா இருக்குது. இவர் உண்மை முகமா இதுதான், மொட்டையா இருக்குது, பார்க்க கொஞ்சம் அந்த ட்ரிங்க் பண்ண மாதிரி, பார்க்க கொஞ்சம் ஒரு கொடூரமான ஆள் மாதிரி இருக்கிறார், பார்க்க ஒரு குற்றவாளின்னு தெரியுது. அப்ப அவர் அந்த கெட்டப்பை மறைச்சு போட்டு முகமூடி எல்லாம் போட்டுட்டு வேறொரு கெட்டப் எல்லாம் போட்டுட்டு அவரினுடைய மனைவி எப்படி தெரியுமா வர்றாங்க? மனைவி முஸ்லீம் இல்லை, ஆனா மனைவி இந்த பர்தா மாதிரிக்கெல்லாம் ஒரு முஸ்லீம் பெண் போல உடைகளை எல்லாம் அணிஞ்சிட்டு யாழ்ப்பாண பஸ்ல அவங்களோட பிள்ளையும் ஒருத்தவங்களோட குடும்பமா வந்திருக்காங்க. எப்படி வேலை? ஆனா போலீஸுக்கு கட்டும் பிரஷர். போலீஸ், அதாவது இது சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் குழு ஒன்று இருக்கு தானே, அவங்களுக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர், ஊடகங்கள்ல போட்டு நாங்கள் பாத்தீங்கன்னா கிழிக்கிறான். இப்படி எல்லாம் பார்க்கக்குள்ள போலீஸ் என்ன செய்யுது? நீங்க இருந்து என்ன பிரயோசனம்? ஒரு தப்பு நடக்குத தடுக்க முடியல. சரி, அந்த தப்பு நடந்தா அந்த தப்பு செய்தவனையும் உடனடியாக உங்களால் பிடிக்க முடியல, என்னத்துக்கு இருக்கிறீங்கன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள். போலீஸ்
எல்லாம் கடுமையா கண்காணிச்சு ஒரு வழியா இன்றைக்கு இது இப்ப நடந்து இப்ப சில நாட்கள் இன்றைக்கு கையும் களவுமா யாழ்ப்பாணத்துல இது சம்பந்தப்பட்ட போலீஸ் குழு வந்து ஆக்களை கையும் களவுமா வந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா பிடிக்கும்போது எப்படி தெரியுமா இருந்திருக்காங்க? இப்ப நான் உங்களுக்கு காட்டின போட்டோல உண்மையான முகம் இந்த புகைப்படம் தான். ஆனா பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. முகமுடியெல்லாம் போட்டு ஆக்கள் நல்ல ஸ்டைலிஷா ஒரு கனடால இருந்து வந்த டீம் மாதிரிக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஆக்கள் மாதிரி இருந்திருக்காங்க. எப்படி இல்லை, இதுல நீங்க கவனிக்க வேண்டியது அவரோட மனைவியும் ஒரு ஒரு இஸ்லாமிய பெண் மாதிரிக்கு இருந்திருக்கிறாங்க. அப்ப இதுல ஒன்று உங்களுக்கு விளங்கணும், ஃபெமிலியா சேர்ந்து இந்த சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அதாவது மனைவியினுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த பண மோசடி எல்லாம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா மனைவி ஏன் இதுக்கு ஊக்குவிக்கணும்? மனைவி ஏன் சேர்ந்து கணவனோட தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும்? படுமோசம். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு செய்தி இல்லை சொந்தங்களே. நாளைக்கு எந்த வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில நடக்காம இருக்கணும்டா நாங்க எங்களோட இருக்கிற நண்பர்கள் நாங்க சில நேரத்துக்கு யாரையாவது ஒருத்தவங்களை காதலிக்கலாம். காதலிக்கிற காதலர்கள் அவங்க கண்மூடித்தனமா நம்ப கூடாது. கடவுள் நல்ல சிந்திக்கிற மூளையே சிந்தனையே தந்திருக்கிறாங்க. இதுக்கு நாங்க வந்து சந்தேகப்படுறோம்னு யோசிக்க தேவையில்லை. நாங்கள் சில விஷயத்துல சந்தேகப்பட்டு தான் ஆகுவோம். அப்படி சந்தேகப்படலண்டா நாளைக்கு எங்களை சமுதாயம் பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு, எங்களை பார்த்து ஏளனப்படுற அளவுக்கு, கவலைப்படுற அளவுக்கு நிலைமை வந்துடும். இன்றைக்கு பாருங்க, அந்த வைத்தியர் தொடக்கத்திலேயே சந்தேகப்பட்டு அலர்ட் ஆகி இருந்தா இன்றைக்கு அந்த வைத்தியரினுடைய உயிர் போயிருக்காது. வைத்தியரினுடைய அண்ணா, அம்மா, அப்பா, குடும்பம் இன்றைக்கு அழுது புலம்பி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வைத்தியர் முழுமையாக நம்பி இருக்கிறாங்க. நம்பினதுக்கு பயன்படுத்தப்பட்ட கருவி என்ன? டூல் என்ன? காதல். காதல் என்ற கருவியை பயன்படுத்தி தான் இன்றைக்கு நிறைய பேர் பெண்களினுடைய வாழ்க்கையை நாசமாக்குறாங்க. பெண்களும் சில பேர் அந்த காதல் என்ற ஒரு இதை வச்சுக்கொண்டு அவங்களோட வாழ்க்கையை நாசமாக்குறாங்க, மோசமான பாதைக்குள்ள போறாங்க. அதனால பெண்களே மிக மிக கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். இன்றைக்கு இந்த குற்றவாளி ஒரு வழியா கைது செய்யப்படுத்தார். ஒரு குற்றவாளி இது போல ஒரு மோசமான நபர் தான் பிடிபட்டிருக்கேன். ஆனா பிடிபடாத எத்தனையோ மோசமான குற்றவாளிகள், மோசமான நபர்கள் சமுதாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த குற்றவாளி செஞ்ச விஷயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, புட்டு புட்டு சொல்றேன் பாருங்க எப்படி இருக்குண்டு. என்னென்ன செஞ்சிருக்கிறா, இப்ப இந்த டாக்டரை ஏமாத்தின விஷயம் தானே உங்களுக்கு தெரியும். டாக்டர்கிட்ட திருமணம் பண்றேன்னு சொல்லி கனடாவுக்கெல்லாம் கூட்டிட்டு போனோன்னு கிட்டத்தட்ட 1,18,73,000 அதிகமான பணம் வந்து வாங்கியிருக்கேன். இதுக்கு முதல் அவருக்கு என்னென்ன வழக்கு இருக்குண்டா, 17,21,000 ரூபாய் வந்து இன்னொரு பெண்ணிட்ட திருமணம் செய்யறோம்னு சொல்லி வந்து ஏமாத்தி இருக்கு. அதுவும் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துல இப்படி ஒரு பிரச்சனையா அவருக்கு ஏற்கனவே ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. அது இல்லாம இன்னொரு பெண்ணிட்டையும் திருமணம் பண்றேன்னு சொல்லி இதே மாதிரி தில்லாலங்கடி வேலை செஞ்சு கிட்டத்தட்ட 13,76,000 ரூபாய் வந்து ஏமாத்தி இருக்கிறேன். அது வந்து அதுவும் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்துல இப்படி ஒரு வழக்கு இருக்கு. இது இல்லாம வெளிநாட்டில இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்யறேன்னு சொல்லி அதுல 22 லட்சம் ரூபாய் வந்து மோசடி செஞ்சிருக்கேன். இது இல்லாம அது வந்து திஸ்ஸ மகாராம நீதவான் நீதிமன்றத்துல இப்படி ஒன்று இருக்கு. இது இல்லாம இன்னும் 4 வழக்குகள் ஏகப்பட்ட சம்பந்தப்பட்ட எங்க கொழும்பு புதுக்கடை, கொரோனா, கடுவலை ஆகிய இந்த மாதிரியான நீதிமன்றத்துல எல்லாம் எக்கச்சக்கமான மோசமான குற்றங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு இருக்கு. இது இல்லாம வெளிநாடு அனுப்புறேன்னு சொல்லி 42 லட்சத்துக்கும் அதிகமான பணம் வந்து மோசடி செஞ்சு அதுவும் கொழும்போட புதுக்கடை நீதிமன்றத்துல வந்து நீதவான் நீதிமன்றத்துல இப்படி இருக்கு. இப்படி எக்கச்சக்கமா இருக்குது. அப்ப என்ன சொல்ல வர்றோம்டா சொந்தங்களே, குடும்பமா கொள்ளையடிக்க தொடங்கிட்டாங்க. மனைவியும் வந்து இப்ப கணவன்மார்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் பணம் வருதுன்றனால ஊக்குவிக்கிறாங்க. மனைவியே கணவன்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, போய் எங்கேயாவது கொள்ளையடிச்சிட்டு வா, சம்பாதிச்சுட்டு வா. இந்த மாதிரி அனுப்புற ஒரு சமுதாயம், ஒரு காலம் வந்துட்டு நாளைக்கு இது ஒன்றுதான் நடக்கல. மனிதனை சாப்பிடுற ஒரு சம்பவம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுன்னு நடக்கலன்னு நினைக்கிறேன். மற்ற அனைத்துமே நரகம் என்ற அளவுக்கு மோசமான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. சொந்தங்களே ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நாங்க வாழ்ற காலம் கொஞ்ச காலம். இந்த பூமியில நாங்க எல்லாருமே தற்காலிகமா தான் வாழ போறோம். வாழ்றதுக்கு, எங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு நிச்சயமா கட்டாயமா 100% பணம் தேவைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த பணத்துக்காக எங்களோட பண்புகளை, எங்களோட ஒரு நேர்மையான பாதையை, எங்களோட அவ்வளவு நல்ல பழக்கங்களையும் ஒரு மோசமான ஒரு தலைகீழா மாத்தி
ஒரு தீய மனிதராக வாழ்ந்து இந்த பூமியில வாழணும்னு அவசியம் இல்லை. எப்படியும் நாங்க ஒருத்தரும் உயிரோடு இருக்க போறதில்லை. ஆனா வாழ்றது ஒரு நல்ல பண்புகளோட, நல்ல ஒரு நீதி நேர்மையான மனிதராக, மனசாட்சி உள்ள ஒரு மனிதராக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நன்றி சொந்தங்களே. இந்த சம்பவம் இன்றைக்கு இந்த குற்றவாளி யாழ்ப்பாணத்துல போலீசினுடைய விசேட சோதனை, விசேட தேடுதலின் அடிப்படையில் சிக்கியிருக்கிறார். இந்த வைத்தியரினுடைய குற்றவாளி தலைமறைவாகி இருக்கிற காதலன் பிடிபடுத்தியர். இந்த விசாரணை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.